ஹே பீப்பிள், ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்ச் பண்ணணும்னு ஆசை. இன்ஃபேக்ட் நான் ஒன்று செஞ்சு வரேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் செஞ்ச ஸ்மார்ட் ஸ்விட்ச். பட் இதை பற்றி நான் எந்த வீடியோலுமே பேசியிருக்க மாட்டேன், எங்கேயுமே ஷோ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இது எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்மார்ட் ஸ்விட்ச் தட் வில் ஃபிட் இன் டு திஸ் எக்ஸிஸ்டிங் சாக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி இருக்காது, இது கொஞ்சம் பல்கியராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். பட் குட் நியூஸ் என்னது அப்படின்னா ஐ ஹவ் மேட் அ ஸ்மார்ட் ஸ்விட்ச். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் சாக்கெட்லேயே வந்து ஃபிட்டும் வந்து ஆகும். ஸோ இன் திஸ் வீடியோ இந்த ஸ்மார்ட் ஸ்விட்சை நான் எப்படி பண்ணேன், இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கெட் டைவ் இன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை லயன் சர்க்யூட்ஸ். மோர் அபவுட் தெம் லேட்டர். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு அந்தமாரி இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இட் ஹஸ் பேக்டு வித் மெனி ஃபீச்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 4 லோட்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களால் ஃபேனோட ஸ்பீடுமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்லேயே இதை வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் வித்வுட் மேக்கிங் எனி ஃபர்தர் சேஞ்சஸ் இன் சிவில். கன்சிடர் நீங்கள் வந்து உங்கள் ரோமா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த பியூட்டிஃபுல் ஸ்டாக் ஆஃப் போர்ட்ஸ். இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்டு போர்ட் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்விட்சோட டிசைனை பற்றி பார்க்கலாமா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் யூஸ் தி ESP8266 as a brain of the organization. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா SSR மாடியூல்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் இன்புட்ஸ் ரெக்ட் பண்ணுறதுக்காக டச் ஐசி யூஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 0 ப்ராஸ் ரிடக்ஷன் சர்க்யூட்மே வந்து வச்சிருக்கோம். வித் திஸ் காம்போனன்ட் செலக்ட் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் மைண்டில் வச்சு ஸோ ஐ ஹவ் கிராஃப்டட் த ஸ்கிமேட்டிக்ஸ். ஒன் ஸ்கிமேட்டிக்ஸ் முடிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட்டுக்கு வந்து மூவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ லே அவுட்டை தான் வந்து பெரிய சேலஞ்சே இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்விட்சோட PCBயை பார்த்தீங்க அப்படின்னா 39x39 mm அதை ஃபிக்ஸ் வந்து பண்ணுவோம். ஏன் அந்த 39x39 mm பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இந்தமாதிரி 2 மாடல் சாக்கெட் கூட எங்களோட ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட நீடாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we cannot go PCB சைஸ் ரொம்ப பெருசாக வந்து போக முடியாது. ஸோ அதனால் வந்து we have to constrain about 39x39 mm தான் வந்து நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஸோ பட் இங்கே இருக்க காம்போனன்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இதை வந்து 39x39 mm கூட கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா we have chosen for ஸ்டாக் போர்ட் ஆப்ஷன். எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும், ஒன்றுத்துக்கு மேலே வந்து ஸ்டாக் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து 2 செக்ஷனாக வந்து ஸ்பிட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். கண்ட்ரோலர் செக்ஷனையும் பவர் செக்ஷனையும் தனியாக வந்து ஸ்பிட் வந்து பண்ணியிருக்கேன். என்னோட கண்ட்ரோல் செக்ஷனான ESP8266 என்னோட டச் ஐசி எல்லாமே வந்து ஒரு போர்டில் வந்து இருக்கும். என்னோட ட்ரையாக்ஸ் அண்ட் பவர் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு போர்டில் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு கனெக்டரை வச்சு கனெக்ட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து டிசைன். ஸோ இதை மைண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து லே அவுட்மே டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கண்ட்ரோலர் போர்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பவர் போர்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே கர்பரில் தான் வந்து வச்சு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலாக கர்பர் முடிஞ்ச வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PCB பிரேக் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் லே அவுட் அண்ட் DSC செக் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கர்பரை வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ கர்பர் வந்து ஃபேபுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ PCB பற்றி பேசுகிறப்ப இந்த வீடியோட ஸ்பான்சரை பற்றியும் பார்த்துக்கலாம். உங்களை நான் PCBலாம் எங்கே பண்ணுறேன், PCB மேனுஃபேக்சர் பண்ணுறது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னா நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் வீடியோ ஸ்பான்சர் லயன் சர்க்யூட்ஸ். ஸோ லயன் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பேஸ்ட் PCB மேனுஃபேக்சர். ஸோ ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் PCBஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயன் சர்க்யூட்ஸ் அதை பாஸ்ட் 1 இயராக வந்து யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுற மாரி தான். ஜஸ்ட் விசிட் lionscircuits.com. நீங்கள் வந்து கோட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டன்ட் கோட் வந்து உங்களோட கர்பர் ஃபைலை வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கோட் வந்து ஜென்ரேட் வந்து ஆகிருக்கும். ஸோ 5 PCBஸ்க்கு. ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் எதெல்லாம் மாற்றுறீங்க, லைக் கலர் மாற்றுறீங்க இல்லை PCB திக்னஸ் மாற்றுறீங்க அப்படின்னா லேயர் 4 லேயர் போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் PCBஸை பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்லேயே வந்து ரிசீவ் வந்து பண்ணிடலாம் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். நீங்கள் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ வியூ தி PCB இமேஜ் ஆஃப் யர் கர்பர். 1 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த PCBஸ் வந்து அரைவ் வந்து ஆகிடுச்சு. ஸோ PCBஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஃபினிஷில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம பிரேக் வந்து பண்ணிடலாம். ஸோ பிரேக் பண்ணி என்னோட கண்ட்ரோலர் போர்டு தனியாக என்னோட பவர் போர்டு தனியாக வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கண்ட்ரோலர் போர்டை வந்து பவர் வந்து பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக ESP8266. ஏன்னா அப்படின்னா நம்ம அது ஃப்ளாஷ் ஆகலை அப்படின்னா இந்த மொத்த ப்ராஜெக்டே வேஸ்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ESP சிப்பை வந்து என்னோட போர்டில் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். பட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆர் பூட்டுக்கு வந்து நான் எந்த பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்க வந்து மாட்டேன். அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ரீசெட் பூட் அண்ட் யுவாட் பின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்தமாரி ESP30க்கோட டெவ் போர்டு வந்து இருக்குது. இதில் இருக்க மெயின் ஐசி வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த போர்டில் இருந்து நான் என்னோட யுவாட் ரீசெட் பூட் அண்ட் பவரை வந்து இந்த போர்டில் இருக்க ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் பாயிண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இது வழியாகவே வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்க முடியும் இந்த போர்டை. ஸோ அதை வந்து இப்போ செக் வந்து பண்ணிடலாமா.
ஸோ ரீசெட் பூட் டெஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் வந்து பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா என்னோட போர்டுக்கும் இந்த டெவ் கிட்க்கும் வந்து என்னோட ப்ரோக்ராமிங் தேவையான லைன்ஸ் எல்லாமே நான் சால்வர் வந்து பண்ணினேன். இப்போ என்னோட பிசி கூட கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். ப்ரோக்ராமிங் வந்து கொடுத்துட்டேன், பார்ப்போம் ஹவ் இட் கோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், என் போர்டில் இருக்க ஆன் போர்டு ஐடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ ப்ரோக்ராமிங் சக்ஸஸ். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டச் ஐசி வந்து சால்வர் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாடியில் வந்து வச்சிருக்கேன். இந்த மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ₹8 தான் வந்து வாங்கினேன். ஸோ இதில் வந்து டச் ஐசியை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை எடுத்து என்னோட போர்டில் வச்சு இப்போ செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்னோட டச் ஐசியுமே நான் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் வந்து சால்வர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை பவர் ஆன் பண்ணி இந்த டச் வேலை செய்யுதான்னு பார்ப்போம். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஏரியா. வேலை செய்யலை அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ராஜெக்ட் ஃப்ளாப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட பிளிங்க் கோடுமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து டச் வந்து செக்ஷன் பண்ண சால்வர். ஸோ இப்போ நான் இதில் கிட்ட டச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அந்த செக்ஷனில் இருக்க எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ ஒரு கச்சும் வந்து வேலை செய்யுது. என்னோட கண்ட்ரோலர் போர்டில் எல்லா டச் ஐசியுமே நான் வந்து சால்வர் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் போர்டை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ என்னோட பவர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் மாடி வச்சுருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோலுக்கான சர்க்யூட், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை மவுண்ட் பண்ணுறதுக்கான பேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டை அசம்பிள் பண்ணி தந்துடலாம். பார்த்தீங்கன்னா என்னோட பவர் மாடியில் வந்து அசம்பிள் வந்து பண்ணியாச்சு. 230 வோல்ட் to 5 வோல்ட்டுக்கான பவர் மாடியில் அசம்பிள் பண்ணிட்டேன். எஸ்எஸ்ஆர் மாடியூல்ஸும் அசம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் என்னோட கண்ட்ரோலர் போர்டுமே வந்து தனியாக இப்போ வந்து அசம்பிள் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாடியுமே இந்தமாதிரி நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஸ்டாக் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி காப்பர் ராட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன் காப்பர் ராட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட பர்க் ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் தான் வந்து கிடச்சி. ஸோ அதனால் ஸ்டாக்கப் பார்த்தீங்கன்னா இதை விட ஹைட் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் காப்பர் ராட் தான் எனக்கு ரெக்வயர்ட் லென்த்துக்கு வந்து கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சரில் அது கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுறேன். உங்களில் யாருக்குன்னா இது தெரியும் அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வித்தவுட் கஸ்டமைசேஷன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கஸ்டமைசேஷன். இது ரெடிமேடாக நான் லென்த்தாக இருக்கும்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஒரு 15 மினிட்ஸ் சால்டரிங் அக்ராஸிக்கு அப்புறமா என்னோட ஸ்டாக்கப் போர்ட்ஸ் வந்து ரெடி. பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்னோட மெயின் போர்ட், டச் கண்ட்ரோல் போர்ட், என்னோட பவர் போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணி ஒரு கியூப் மாரி இருக்குது. ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து நம்மளோட ஹோல் ஃபிர்ம்வேரை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு என்னோட எல்இடிஸ், என்னோட ஸ்விட்சஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் வந்து பண்ணி பார்த்துடலாம். கரண்ட்டாக என்னோட ஸ்மார்ட் ஸ்விட்சில் வந்து ஒரு பேசிக் ஃபிர்ம்வேர் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டச் பண்ண ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அதோட கரஸ்பாண்டிங் ட்ராக் வந்து ஆன் பண்ணும். ஸோ நான் டெஸ்ட்டுக்காக ஒரே ஒரு லோடை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறேன். க்ளோஸர்கிட்ட பார்க்கறதுக்கு இன்னும் க்ளோஸராக பார்த்தா உங்களுக்கு புரியும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஸ்மார்ட் ஸ்விட்சை பண்ணிட்டு இருந்தது வெறும் டச்சில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா? நெவர் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்மார்ட் ஹோம் தான் நம்மளோட மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் முடிகிற டெக்னாலஜிஸ் ஃபார் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆப் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்பையுமே நான் வந்து இன்டெகிரேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆப் வழியாக வந்து என்னோட ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து நான் ஆக்சஸ் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த ஆப் வழியாக நான் ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். அதேமாரி என்னோட ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்க டச் வழியாக நான் ஆக்சஸ் பண்ணாமல் இந்த ஆப்பில் வந்து எனக்கு வந்து அப்டேட் வந்து நடக்கும் என்னென்ன இருக்குன்றது. இப்போ பார்த்தீங்க ஆப்பில் இருக்க ரெஸ்பெக்டிவ் பட்டன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாரி லெட் ஆகும். ஸோ முடிகிற டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுறாங்கன்றத பற்றி குயிக்காக பார்த்துலாமா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்ஸ் அண்ட் ஐஓடி டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்க தான் வந்து பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அதோட டெஸ்டிங்காக. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஆப்போட யூஐ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குன்றது டேங்க்லன்றது தெரியும். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை மோட்டர்ஸ் இருக்கோ அத்தனை மோட்டருமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து இன்டெகிரேட் வந்து ஆகிடும். ஸோ உங்களால் வந்து உங்கள் மொபைல்லேருந்து எங்கேருந்து வேணால் பார்த்துக்க வந்து முடியும். ஸோ உங்களுக்கும் இந்த மாரி ஸ்மார்ட் வாட்டர் டேங்க் கண்ட்ரோலெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட நம்பர் இருக்கும். நீங்கள் வேணால் அவங்களை கான்டாக்ட் பண்ணணும். எல்லாமே வந்து ஒர்க்கிங் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கேட் டிசைனில் வந்து பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டில் வந்து நான் வந்து ஒர்க் வந்து பண்ணல. நான் வந்து பிசிபியோட ஸ்டெப் ஃபைலை மட்டும் வந்து கொடுத்துட்டேன். வெளியே அவுட் சோர்ஸ் தான் பண்ணேன். ஹி இஸ் மோர் கேப்பபிள் தேன் மீ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்லேயே டிசைன் வந்து குயிக்காக சூப்பராக வந்து பண்ணி வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவரோட கான்டாக்ட்டுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் தரேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை வந்து சப்போர்ட் வந்து பண்ணலாம். அவங்க பண்ண கேப் டிசைன் எடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம 3D பிரிண்டிங் பண்ணி செக் வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ 3D பிரிண்டிங் பண்ணுறதுமே நான் வந்து பண்ணல. ஏன் அப்படின்னா இதில் சில காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட் இருந்தது. ஸோ அது என்னோட எண்டர் 3ல வந்து ப்ராப்பராக வந்து வரல. ஸோ அதனாலுமே நான் அதையுமே வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அவருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து பண்ணி வந்து கொடுத்துருந்தாரு. பிலீவ் தட் இதில் வந்து நான் இங்கே வீடியோ பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எனக்கு யாருமே வந்து காசை வந்து கம்மி பண்ணல. இன்ஃபேக்ட் நான் பண்ண யாருக்குமே வந்து நான் இதுமாதிரி யூடியூப் வீடியோ பண்ணுவேன்றதே தெரியாது. இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து தான் நான் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க எனக்கு அதுக்காக தான் போட்டுமே வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனாலுமே அதே கோட் தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு இருக்காது. நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ யூ கேன் சப்போர்ட் தீஸ் பீப்புள்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அசம்பிள் வந்து பண்ணியாச்சு. த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் இப்போ வந்து இந்த பாக்ஸில் ஃபிட் ஆகுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கா வந்து ஃபிட் வந்து ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இது ஹவ் இட் டர்ன். பட் ஸ்டில் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன்றும் ஃப்ரண்ட் பேனல் வந்து வைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேனலுக்காக கிளாஸ் வந்து நான் தேடி டயர்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பேனலோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2 mm தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 2 mm கிளாஸ் பை கிளாஸ் கடையில் கேட்டால் யாரா நீ கோமாளின்ற மாரி என்னை பார்த்தாங்க. ஸோ பட் அவங்களே எனக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க. என்னது அப்படின்னா சாமி படம் பண்ணுற இடத்துலலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இந்தமாரி தின்னான கிளாஸ் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அனதர் ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெடிமேடாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி தின்னான கிளாஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக இருக்க ஃபோட்டோ ஃப்ரேமை தான் வாங்கி ஸோ அதில் இருக்க கிளாஸை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கிளாஸ் ஷாப்பில் கொடுத்து எனக்கு தேவையான சைஸில் வந்து கட் வந்து பண்ணேன். ஸோ கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து கேன்வாவில் வந்து டிசைன் பண்ணி அந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து நானே வந்து ஸ்டிக் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் ஐ ஒர்க் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோமா பாக்ஸஸ் வச்சு தான் ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ரோமா சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபிட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க வந்து முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் விச் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பீப்புள் கூட இன்ட்ராக்ட் வந்து பண்ணேன். நிறைய டேலண்ட்ஸ் கொலாபரேட் பண்ணி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் அண்ட் நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சி. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டிசைன் ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி கேன் டிஸ்கஸ். அன்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பாய். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் பார்க்கணும்.